இப்போ வந்து நம்ம சூரிய தசா பத்தி பார்ப்போம். சூரிய தசா அப்படின்னாலே சூரியன் அப்படின்னாலே வந்து அரச கிரகம். அப்போ சூரிய தசா நடக்கக்கூடிய காலங்கள்ல அரசு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நீங்க முயற்சி எடுக்கிற எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு உதாரணமா சொல்லணும்னா, இப்ப இது வரைக்கும் நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் ஏதோ ட்ரை பண்றீங்க, அது இது வரைக்கும் தள்ளி போயிட்டே இருக்குது, நிறைய அட்டம் பண்ணியுமே வந்து நம்மளால வந்து கிளியர் பண்ண முடியல அப்படின்றது இந்த டயத்துல நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இதே நேரத்துல கவர்மெண்ட் ஜாபுக்காக நம்ம ஏதோ ஒரு மெனக்கெடுறோம், அந்த இடத்துல ஒரு சின்ன தடையா இருக்குது, அந்த ஜாபு கிடைச்சுமே தடையா இருக்குது, காலதாமதமாகுது அப்படின்னா இந்த சூரிய தசா காலங்கள்ல அந்த எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும். இது மாதிரி அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சரியாயிரும். அதே நேரத்துல பூர்வீகத்துல இருக்கக்கூடிய நபர்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே போறதுக்கான சூழ்நிலைகளும் வரும். அப்புறம் வந்து உங்களோட பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கேஸ் வந்து உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கான காலமாகவும் இந்த சூரிய தசை உங்களுக்கு அமைச்சு தரும் அப்படின்றத நம்ம இங்க சொல்லலாம்.